அப்படி வட்டி கிட்டி சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொண்டானுப்பா. லோன் இருக்குண்ணா, பர்சனல் லோன் இருக்குன்னா, ஹவுசிங் லோன் இருக்குன்னா, கார் வர லோன்ல வாங்குற எப்படி சரி பண்ற கட்டுவியா? வருட்டும்பா கட்டுரும்பா. வண்டி வாட்டினா ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறான்றானுங்களே. சம்பாதிக்கிறத விட செலவு ஜாஸ்தி இருக்குது. வெப்சைட் செலவே 50,000 வரும் 2 வருஷத்துக்கு பார்த்தாங்க. ஏசி கம்மி 30,000 வரும். 4 டயர் மாத்துறதுக்கு 4 வீடு வாங்கி போடலாம், அந்த அளவுக்கு ரேட் ஆகுது. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த கடன்லாம் நீ எப்படி அடைக்க முடியும்? 15 வருஷம் தான் எஃப்சி. நான் அழகா 15 வருஷம் 50,000 செலவு பண்ணி எஃப்சி போட்டு நான் மட்டும் என் காரை போட்டு சம்பாதிக்க போறேன். 15 வருஷம் எஃப்சி காரை வாங்கி அப்படி டாக்ஸில போட்டு ஓட்ட போறேன். ஆமா, எங்க அப்பா வேற லெவல் சத்தியமா. ஏன் என்னவா எல்லோ போர்டு ஓட்டினா தான் வண்டி டாக்ஸிலே சாப்பான். ஓன் போர்டு வாங்கிட்டு நீ போய் டாக்ஸில ஓட்டி நீ கட்டையா அடிச்சிருவன்றிய எல்லாம் நியாயமானது. டூ வீலரு அவன் ஓனுக்காக தான் வச்சு வாங்கி யூஸ் பண்ணிடுறான். நான் இப்போ என் காரையும் ஒயிட் போட்டு நான் என்னுடைய சொந்த இதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி டூ வீலர்ல அவன் சம்பாதிக்கும் போது நான் என் கார்ல சம்பாதிக்க போறேன். ஓன் யூஸ் ஆகும், பிளஸ் நான் டாக்ஸில அட்டாச் பண்ணி நான் சம்பாதிக்க போறேன்பா. நீ வந்து ஆர்டிஓல சொல்லணும், சொல்லி புரோஜனம் இல்ல. ஒயிட் போர்டு வந்து டூ வீலருக்கு தரீங்க, கார் நான் 10 லட்சம் தரேன், எனக்கு ஏன் தர மாட்டீங்க? நீங்க ஆர்டிஓல ஃபைட் பண்ணி நீ வாங்கி அப்ரூவல் வாங்கிட்டு வச்சுக்கோங்க, நீதான் கிங். நானே ஒயிட் போர்டு வாங்கி 2+ வந்து நானும் வந்து டாக்ஸி போட்டு ஊட்டு போறேன். அவங்கிட்ட நானும் பாட்டியஸ் ஆகிட்டேன். டூ வீலருக்கு ஓன் போர்டு தான் அவனும் ஓனா தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறான். அவன் டாக்ஸில அட்டாச் பண்ணும் போது அவன் சம்பாதிக்கும் போது நான் என் காருக்கு சொந்த காரை நான் ஓன் காரை வாங்குறேன், ஒயிட் போர்டை வாங்குறேன், நான் என் சொந்த யூஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் நான் டாக்ஸில அட்டாச் பண்ணி சம்பாதிக்கணும்னு நான் கேட்பேன். சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறவனுக்கு கஷ்டம் இருக்கு. 10 லட்சம் கொடுத்து வாங்குறேன்னா உனக்கு அதை விட கஷ்டம் அதிகமா இருக்கு. கரெக்டா? நல்ல லாஜிக் தான். நீ மட்டும் அங்க கேட்டு அப்ரூவல் வாங்கிடு, அதுக்கப்புறம் நான் நேரா போறேன். அப்புறம் வாங்கினா இல்லையா மட்டும் போ. ஜெயில் கம்பி தான் அனுப்புவோம். அப்போ பாரு பாரு.